பொது ஜனங்களுக்கான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்க வேண்டியது அரசோட பொறுப்பு. இதை செஞ்சு முடிக்க வேண்டியது அரசாங்க ஊழியர்களோட பொறுப்பு. இந்த பொறுப்புல இருந்து அவங்க விலகிட்டா தரமில்லாமல் அவசர கதியில் போடுறாங்க. போட்டு இன்னும் 1 மணி நேரம் கூட ஆகலை, இப்படி இருக்குது. தரம் இல்லாமல் போடுறதுனால இதில் என்ன இருக்குன்னு தெரியல. இதை பார்த்து நிர்வாகம் சரியான முடிவு பண்ணி ஒரு நல்ல தரமான சாலை அமைக்கிறதுக்கு நாங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். ரோட்டில் இருந்து மண்ணை அள்ளி கையில் வச்சுக்கிட்டு ஆதங்கத்தோட பேசுகிற இவர் அழகர் நாயக்கன் பட்டிக்காரர். தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் பக்கத்தில் இருக்குது இந்த ஊர். இதான் ரோடு பாருங்க. இந்த ரோடு இப்படி போட்டால் ஊர் ஜனங்க கோவமாக இருக்கிறதுக்கு காரணம் ரோடு போட்ட முறை தான். அழகர் நாயக்கன்பட்டி கிராமத்தில் 10 வருஷமா ரோடு போடலை. ரோடு போட சொல்லி பொது ஜனங்களும் ஊராட்சி மன்ற நிர்வாகமும் கவர்மெண்ட் கிட்ட தொடர்ந்து டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு வழியா முதலமைச்சரின் கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழே 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோடு போட ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. $40 லட்சம் மதிப்புள்ள ரோடு போட டெண்டர் விட்டிருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் அழகர் நாயக்கன்பட்டியில இருந்து நெடுங்குளம் கண்மாய் வரைக்கும் ரோடு போட்டிருக்காங்க. போட்டு முடிச்ச ரோட்டில் இறங்கி நடந்தவங்களுக்கு அதிர்ச்சி தான் கிடைச்சது. வெறும் கையால் அள்ளிடுற அளவுக்கு தரமில்லாத கலவையை போட்டு ரோடு போட்டிருக்காங்க. சரி, இப்ப பார்க்கலாம் என்ன செய்ய போறாங்க, என்ன செய்வாங்க, நமக்கு ஊழியர் ஆபீசர் சொல்லலாம் அப்படின்னா. இந்த அவலத்தை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாக்கள்ல பரப்பி இருக்காங்க உள்ளூர் இளவட்டங்கள். நேரம் கூட ஆகலை, இப்படி இருக்கு. தரம் இல்லாமல் போடுறதுனால இதில் என்ன இருக்குன்னு தெரியல. பெயரளவுக்கு தார் ரோடு போடுறத பத்தி ஊர் ஜனங்க மட்டும் இல்ல, ஊர் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டும் ஷாக் ஆனார். ரோடு போடுற வேலை நடக்க போறதே தங்களுக்கு தெரியாதுன்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. ஜனங்களோட கொந்தளிப்பு பத்தி தகவல் அறிஞ்ச அழகர் நாயக்கன்பட்டி ஊராட்சி தலைவர் கோட்டையம்மாள் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. காலால சாதாரணமா தேய்ச்சாலே தார் ரோடு பெயர்ந்து வந்திருக்கு. ஏதாச்சும் இருக்கா பாருங்க, ஏதாச்சும் ஒட்டி இருக்கா, ஏதாச்சும் இருக்கான்னு எல்லாம் இந்த போய் கூட சொல்லுங்க, அந்த ஊர் தலைவர் அம்மாட்ட கூப்பிட்டு கேட்டுங்களா. ரோடு போடுற வேலை நடந்துகிட்டு இருந்தப்போ ரோட்டை நல்ல விதமா ஸ்ட்ராங்கா போடுங்கன்னு நேரில் கண்டிச்சிருக்காரு ஊராட்சி மன்றத்தோட 6வது வார்டு கவுன்சிலர் ராமநாதன். ஆனா நாங்க இப்படித்தான் ரோடு போடுவோன்னு கான்ட்ராக்டரும் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளும் ஆணவத்தோட சொன்னதா வேதனைப்படுறாரு ராமநாதன். தார் ரோடு கனம் இல்லாம பேப்பர் மாதிரி போட்டாங்க. என்ன சார் இப்படி எல்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்படின்னு தாங்க போட முடியும், இந்த வரைக்கும் ஒரு 4-5 மீட்டரு குறைவா போட்டாங்க. நான் இதை போடுங்க சார் குறைய அப்படின்றதுக்கு சல்லியும் தார் மிஸ் ஆகாமல் அவங்க வாட்டு போட்டாங்க. இப்படித்தான் போடணும்னு சொல்லிட்டாங்க சார். அதை திரும்ப போய் நாங்கள் போய் இது பண்ணி பார்க்கும்போது கையை கொண்டு கிண்டுனாலே பூரா வருதுங்க சார். பெரியகுளம் ஊராட்சி ஒன்றிய உதவி செயற்பொறியாளர் சேகரன் தலைமையில தான் ரோடு போடுற வேலைகளே நடந்திருக்கு. அப்படி இருந்தும் எங்களுக்கு தரமான ரோடு கிடைக்கலன்னு வேதனைப்படுறாங்க ஊர்க்காரங்க. ரோடு போடுறதுக்கு பயன்படுத்துகிற ஜல்லிக்கற்கள் இத்தனை இன்ச்சு தான் இருக்கணும்னு ரூல்ஸ் இருக்கு. அத்தனை இன்ச்சில் இருந்து அளவு குறைவான ஜல்லியை கூட இங்கே பயன்படுத்தலை. இன்னும் சொல்ல போனால் அழகர் நாயக்கன்பட்டியில் ரோடு போட யூஸ் பண்ணது கழிவு ஜல்லி தான். எங்கள் ஊருக்கு ரோடு போட சொல்லி அரசாங்கம் $40 லட்சம் ஒதுக்கியும் அரசாங்க அதிகாரிகளோட அலட்சியத்தால் தரமான ரோடு கிடைக்கலன்னு அதிருப்தியாக சொல்கிறாங்க ஊர்க்காரங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அந்த ஆளை இழுத்துட்டு வந்து நான் பார்க்கலையே, இப்போதே நான் வந்தேன். இந்த முறைகேடு பத்தி பெரியகுளம் பிடிஓ சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட கேட்டோம். குற்றச்சாட்டு பத்தி நேரில் ஆய்வு செஞ்சு நடவடிக்கை எடுக்கிறதா உறுதியளிச்சிருக்காரு. அரசு அதிகாரியான பெரியகுளம் ஊராட்சி ஒன்றிய உதவி செயற்பொறியாளர் சேகரன் தலைமையில வேலை நடந்தோம். தரமான ரோடு போடப்படலைன்னா எந்த இடத்துல தப்பு நடந்திருக்குதுன்னு கேள்வி எழுப்புறாங்க அழகர் நாயக்கன்பட்டி கிராமத்து ஜனங்க.